Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. உனக்கு எத்தனை இட்லிகள் வேணும்? நம்ம கேப்போம்ல, உனக்கு எத்தனை இட்லி வேணும் அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம் பாருங்க. எத்தனை இட்லிகள் क्वेश्चन கேக்குறோம். அடுத்து வேணும் அப்படின்னு கேக்குறோம். ஒரு பொருள் வேணும், வேணுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த வேணும் அப்படினாலே want. ஓகே, வேணும்னாலே want. இந்த want வரும்போது want ஆ இருக்கட்டும், need, understand, like, love இந்த மாதிரி சொல்லும்போது இது எல்லாமே நம்ம சிம்பிள் பிரசன்ட் படி தான் பேசுவோம். பிரசன்ட்ல சொல்லும்போது சிம்பிள் பிரசன்ட்ல நம்ம சொல்லுவோம். சரியா? அப்போ இது வந்து சிம்பிள் பிரசன்ட் படி நம்ம क्वेश्चन கேட்கலாம். சரியா? இல்ல வந்து எத்தனை இட்லிகள் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஓகே, எத்தனை இட்லிகள்னா how many idlis. ஓகே, how many idlis. அடுத்து என்ன பண்ணோம்? சிம்பிள் பிரசன்ட் படி क्वेश्चन கேட்கும்போது do இல்லனா does யூஸ் பண்ணி கேட்போம். அதுல வந்து do வருமா does வருமா? இங்க சப்ஜெக்ட் பாருங்க, உனக்குன்னு வந்திருக்கு. உனக்குனா you. சப்ஜெக்ட் you வந்தாலே இங்க do தான் யூஸ் பண்ணணும் தானே. அடுத்து verb. verb எது? want. இது வந்து மெயின் verb தான். சரியா? ஆனா இதுல எந்த ஆக்ஷனுமே நடக்காது. ஓகே, எந்த ஆக்ஷன் இல்லாம ஆனா இது ஒரு ஸ்டேட்டிவ் verb, மெயின் verb தான் நம்ம எடுப்போம். அப்போ உனக்கு எத்தனை இட்லிகள் வேணும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? how many idlis do you want? how many idlis do you want? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் இரண்டு இட்லிகள் போதும். நம்ம சொல்லுவோம்ல ரெண்டு இட்லி போதும் அப்படின்னு. அப்போ ரெண்டு இட்லிகள் போதும் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? இரண்டு இட்லிகள். அதுக்கு two idlis. two idlis. அடுத்து இரண்டு இட்லிகள் போதும். அந்த இட்லியோட நிலையை சொல்றோம். ஓகே, ரெண்டு இட்லி, மூணு இட்லி, நாலு இட்லி அவ்வளவு போதும் அப்படின்னு சொல்லும்போது இங்க வந்து மெயின் verb வராது, டி verb யூஸ் பண்ணி தான் பேசுவோம். ஓகே, மெயின் verb ஆட்டு. அப்ப two idlis இது வந்து சப்ஜெக்ட். ரெண்டு இட்லி போதும். ஓகே, அப்போ அந்த ரெண்டு இட்லி போதும்னு சொல்லும்போது ரெண்டு இட்லி அது வந்து சப்ஜெக்ட். அதுக்கு அடுத்து வர்றது verb. அந்த verb என்னது? டி verb தான் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுவோம். மெயின் verb வரல. அப்போ டி verb என்ன? பிரசன்ட்ல தானே சொல்லுவோம். அப்போ என்ன? am, is, are. இந்த மூணுல ஒன்னு. அப்போ இட்லிஸ், இட்லி ஒண்ணுக்கு மேல் ரெண்டு இட்லியை மென்ஷன் பண்றோம். சோ இங்க ஆர் யூஸ் பண்ணணும். ஆர். அடுத்து போதும். போதும்னா enough. ஓகே, அப்போ ரெண்டு இட்லிகள் போதும் அப்படின்னு சொல்றதுக்கு two idlis are enough. two idlis are enough. அடுத்து பாருங்க, நான் உனக்கு பணம் தர மாட்டேன். நான் உனக்கு நீ எவ்வளவுதான் கேட்டாலும் நான் உனக்கு பணம் தர மாட்டேன். இது எப்படி சொல்லலாம் பாருங்க? தர மாட்டேன். ஃபியூச்சரை மீன் பண்ணி சொல்றோம். அப்ப இது எப்படி சொல்லலாம்? ஃபியூச்சர்ல நம்ம நெகட்டிவா சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சப்ஜெக்ட் எழுதணும். எல்லாத்துக்கும் சப்ஜெக்ட் இருந்தா அதை ஃபர்ஸ்ட் எழுதிடணும். நான், ஐ. அடுத்து என்ன வரணும்? மாட்டேன். ஒரு விஷயத்த செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த மாட்டேன் அப்படின்னாலே ஃபியூச்சர்ல நம்ம நெகட்டிவா பேசுறது. அதுக்கு won't யூஸ் பண்ணிடணும். அடுத்து தர மாட்டேன், கொடுக்க மாட்டேன். அதுக்கு give. verb என்ன? give. ஓகே, won't give அப்படின்னா தர மாட்டேன், கொடுக்க மாட்டேன். ஓகே, யாருக்கு? உனக்கு. உனக்குன்னா you. என்னது? பணம். அப்போ money. ஓகே, அப்போ நான் உனக்கு பணம் தர மாட்டேன் அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? I won't give you money. ஓகே, I won't give you money. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் சும்மா இருக்கிறேன். நம்ம சொல்லுவோம்ல, நீ என்ன செய்துட்டு இருக்கனா? சும்மா இருக்க அப்படின்னு. அப்போ நான் சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம் பாருங்க? சும்மா இருக்கிறேன், தன்னுடைய நிலையை சொல்றோம். அப்ப இங்கேயும் என்னது? பி verb தான் மெயின் verb-ஆ யூஸ் பண்ணுவோம் தன்னுடைய நிலையை சொல்ற இடத்துல. அப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான். நான்னா ஐ. ஐக்கு அடுத்து என்ன வரணும்? am. சும்மா இருக்கிறேன் பிரசன்ட்ல சொல்றோம். அப்ப பிரசன்ட்னா பி verb, am, is, are மூணுல ஒண்ணு. இல்ல வந்து ஐ வந்தாச்சுனாலே am தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, is, are எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். ஐனா am. அடுத்து என்ன? சும்மா இருக்கிறதுக்கு idle. ஓகே, am idle. am idle அப்படின்னா நான் சும்மா இருக்கிறேன். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அதை எடுத்தது
யாரு நம்ம கேட்போம்ல, அதை யார் எடுத்தது இல்ல அதை எடுத்தது யாரு, இந்த மாதிரி கேட்கலாம். கேட்கும்போது எப்படி கேட்கலாம் பாருங்க, யார் எடுத்தானே தெரியாது. அப்ப அந்த யார்னா ஹூ, ஹூக்கு அடுத்து அந்த verb வரும். ஓகே, யார் எடுத்தது. அப்போ ஹூ எடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது டேக், அதோட பாஸ்ட் took. ஓகே, who took எடுத்தது யாரு இல்ல யார் எடுத்தது. அடுத்து அதைனா it இல்லனா that போட்டுக்கலாம். ஓகே, it இல்லனா that ரெண்டுல எது வேணாலும் போட்டுக்கலாம். அப்போ அதை எடுத்தது யாரு இல்ல அதை யார் எடுத்தா, இந்த மாதிரி கேட்கும்போது who took that. ஓகே, who took that. நெக்ஸ்ட், நீ எனக்கு கால் பண்ற வரைக்கும் நான் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். நம்ம சொல்லுவோம்ல, நீ எனக்கு கால் பண்ற வரைக்கும், நீ எனக்கு கால் பண்ற வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், டிவி பார்த்துட்டு இருந்தேன் அப்படி. இது எப்படி சொல்லலாம், இல்ல வந்து ரெண்டு செட் இருக்குதானே, நீ எனக்கு கால் பண்ற வரைக்கும் இது ஒரு செட்டு, நான் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன் அடுத்த செட்டு. அப்போ இல்ல வந்து ஃபர்ஸ்ட் இதை எழுதலாமா, நான் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். பாருங்க, டிவி பார்த்துட்டு இருந்தேன், பார்த்து கொண்டு இருந்தேன், ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, பார்த்துட்டு இருந்தேன் பார்த்து கொண்டு இருந்தேன். அப்போ பாஸ்ட்ல அந்த செல் கண்டினியூஸா நடந்து முடிஞ்சிருக்கு. அப்ப இது என்ன, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி இருக்கு. அப்ப இது எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும் தானே. நான்னா ஐக்கு அடுத்து என்ன வரணும், வாஸ் யூஸ் பண்ணும், பி verb. ஃபர்ஸ்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், சப்ஜெக்ட் எழுதணும். அடுத்து வாஸ் இல்லனா வேர், இந்த பி verb நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா, இல்ல வந்து ஐ வந்திருக்கனால வாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து என்ன வரணும், verb வரும். verb எது, டிவி பார்த்துட்டு இருக்கக்கூடிய செயல். அப்ப டிவியை மென்ஷன் பண்ணி அதை பாக்குறதுங்கிறது வாட்ச். கூட என்ன சேர்க்கணும், ஐஎன்ஜி, வாட்சிங். ஓகே, கண்டினியூஸ் அப்படினாலே ஐஎன்ஜி வரும் verb கூட. வாட்சிங் டிவி. ஓகே, I was watching TV அப்படின்னா நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். எப்ப வரைக்கும், நீ எனக்கு கால் பண்ற வரைக்கும். ஓகே, பாஸ்ட் நடந்து முடிஞ்சதுதான் பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்போ அந்த பண்ற வரைக்கும் அப்படின்னா ஒரு செட்ல எது வரைக்கும்னு வருதா, அதை ஃபர்ஸ்ட் எழுதிடணும். அந்த வரைக்கும் அப்படின்னா until. அடுத்து பழைய போல சப்ஜெக்ட் எழுதணும், நீனா you. அடுத்து எனக்கு கால் பண்ற வரைக்கும் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதியாச்சு. இது என்னது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எழுதியிருக்கோம். எனக்கு கால் பண்ற வரைக்கும், கால் பண்றது கால்ட் ஈடி கூட சேர்த்து எழுதணும். ஓகே, பாஸ்ட் டென்ஸ்ல கால்ட் எனக்கு என்ன மென்ஷன் பண்ணும்போது மீ. ஓகே, அப்போ நீ எனக்கு கால் பண்ற வரைக்கும் நான் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம், I was watching TV and you called me. Okay, I was watching TV and you called me. Okay, next, நான் ரொம்ப நேரமா இங்க இருக்கிறேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் வந்து இங்க ரொம்ப நேரமா இருக்கேன். அப்போ ரொம்ப நேரமா அதை மென்ஷன் பண்ணி இப்பவும் அந்த செயல் வந்து நடந்துட்டே தான் இருக்கு. ரொம்ப நேரமா இங்க இருக்க. ஓகே, இன்னும் என்னது முடியல, இன்னும் அந்த செயல் நடந்துட்டே தான் இருக்கு. ரொம்ப நேரமா இருந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றது. அப்ப இது எப்படி சொல்லலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன இதுல இருக்குன்னா, ரொம்ப நேரமா இல்ல 2 மணி நேரமாக இல்ல 5 மணி நேரமாக, நேற்றிலிருந்து முந்தா நேற்றிலிருந்து, இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அப்போல இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ அந்த செயல் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அப்ப இது ரொம்ப நேரமா அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி இப்ப வரைக்கும் அந்த செயல் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அதுவும் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்ப அதுபடி எழுதும் போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான்னா ஐ. அடுத்து என்ன வரணும், have been இல்லனா has been யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து ஐ வந்திருக்கனால have been தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, I have been. அடுத்து verb வரும். இங்க வந்து verb வருமா பாருங்க, நான் ரொம்ப நேரமா இங்க இருக்கிறேன். ஓகே, தன்னுடைய நிலையை சொல்றோம், நான் எங்க இருக்கிறேன் அப்படின்னு. நான் எங்க இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், என்னவா இருக்கிறேன், இந்த மாதிரி சொல்லும் போது அங்க நம்ம மெயின் verb யூஸ் பண்ண மாட்டோம், பி verb தான் யூஸ் பண்ணுவோம். சரியா, அப்ப அந்த பி verb இத நம்ம எடுத்துக்கிறோம், have been. அதுக்கு அடுத்து ரிமைனிங் இருக்க verbs. இங்கேனா here. இங்க வந்து மெயின் verb வரல. சோ பி verb நம்ம வந்து have been இந்த ஆக்சிலரி verb
வேர்ட்ஸ் அப்படியே எழுதணும். இங்கேனா ஹியர், ரொம்ப நேரமாக அப்படின்னா ஃபார் எ லாங் டைம். ஓகே, அப்போ நான் ரொம்ப நேரமா இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? I have been here for a long time. I have been here for a long time. ஓகே, அடுத்து என்ன? நீ எங்க இருந்த அப்படின்னு கேக்குறோம். நீ எங்க இருந்த. இப்போ எங்க இருந்தேன்னு கேக்குறோம். இப்படி எங்க இருந்த, எப்படி இருக்க, என்னவா இருந்த, இந்த மாதிரி எல்லாம் கேட்கும் போது அங்க பி வெர்ப் யூஸ் பண்ணி தான் நம்ம கேட்போம். இங்க மெயின் வெர்ப் வராது, தன்னுடைய நிலையை சொல்ற இடத்துல. அப்ப இது கொஸ்டினா கேக்குறோம். கேட்கும்போது எங்க, எங்கன்னா வேர், அதை ஃபர்ஸ்ட் எழுதிடணும். வேர்க்கு அடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணி கேட்போம்? பி வெர்ப் யூஸ் பண்ணணும். இருந்த, பாஸ்ட் பத்தி கேக்குறோம். பாஸ்டுக்கு என்னது? வாஸ் இல்லனா வேர். இந்த ரெண்டு பி வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். சரியா? இங்க என்னது? வேர் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் வேர் யூஸ் பண்ணுவோம்னா சப்ஜெக்ட் நீ வந்திருக்கு. நீனா யூ. ஓகே, யூ வந்திருக்கனால, சப்ஜெக்ட் யூ வந்திருக்கனால வேர் யூஸ் பண்ணுவோம். அப்ப நீ எங்க இருந்த அப்படின்னா வேர் வேர் யூ. வேர் வேர் யூ அப்படின்னா நீ எங்க இருந்த. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. உன்னை இப்போ யாரு கூப்பிட்டா? நம்ம கேட்போம்ல, உன்னை இப்ப யாரு கூப்பிட்டது, உன்னை இப்ப யாரு கூப்பிட்டா, இந்த மாதிரி கேட்போம் தானே. எப்படி கேட்கலாம்? உன்னை இப்போ யாரு கூப்பிட்டா? உன்னை, உன்னைங்கிறது என்னது? சப்ஜெக்ட் கிடையாது, அது ஆப்ஜெக்ட். இந்த யாரு அப்படின்னு வந்தாலே அந்த சப்ஜெக்ட் யாருன்னே தெரியாது. அப்ப இததான் நம்ம சப்ஜெக்டாவே நம்ம எடுப்போம். ஓகே, அந்த யாரு அப்படின்னு. அப்போ யாரு கூப்பிட்டா அப்படின்னா who called. ஓகே, whoக்கு அடுத்து என்னது? கூப்பிட்டா, முடிஞ்சு போன விஷயம். ஓகே, அப்போ வெர்ப் வரும். அந்த வெர்ப் பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். சரியா? அப்போ who called, பாஸ்ட் டென்ஸ் பத்தி தானே பேசுறோம். அப்போ வெர்ப் பாஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். பிரசன்ட்னா பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கும். அப்போ who called, யார் கூப்பிட்டா? யார? உன்னை. உன்னைனா யூ. யூங்கிறது சப்ஜெக்ட் கிடையாது, இது ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட்டுக்கும் யூ தான் வரும், ஆப்ஜெக்ட்டுக்கும் யூ தான் வரும். சரியா? அடுத்து இப்போ. இப்போனா நவ். ஓகே, அப்போ உன்னை இப்ப யார் கூப்பிட்டது, உன்னை இப்ப யார் கூப்பிட்டா அப்படின்னா who called you now. Who called you now. ஓகே, நெக்ஸ்ட். அங்க எப்படி போறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம சொல்லுவோம்ல, அங்க எப்படி போறதுன்னு எனக்கு தெரியல. அப்ப இல்ல ரெண்டு செட் இருக்கு. இல்ல இது அப்படியே இருக்கட்டும். எனக்கு தெரியல அப்படின்னா அதை எப்படி எழுதலாம்? எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ. இது எல்லாருக்குமே தெரியும் தானே. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல. அப்போ அங்க எப்படி போறதுன்னு இது எப்படி எழுதலாம்? எப்படி. எப்படின்னா ஹவு. எப்படி போறது, வெர்ப் வந்திருக்கா? எப்படி போறது, எங்க போறது, இந்த மாதிரி நம்ம அந்த WH கொஸ்டின் இருக்குல்ல, அந்த எப்படி, எங்க, இந்த மாதிரி வரும்போது அதுக்கு கிட்ட வெர்ப் வரும்போது எப்படி போறதுன்னு, எங்க போறதுன்னு, அடுத்து என்ன செய்யறதுன்னு, எப்படி செய்யறதுன்னு, இந்த மாதிரி சொல்லும் போது ஹவு போட்டு கூட டு போட்டு அந்த வெர்ப அப்படியே எழுதணும். போறதுக்கு இங்கிலீஷ்ல கோ. ஓகே, போறதுன்னு. அடுத்தது எங்க? அங்க. அங்கன்னா த. ஓகே, அப்போ அங்க எப்படி போறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஐ டோன்ட் நோ ஹவு டு கோ தேர். ஓகே, ஐ டோன்ட் நோ ஹவு டு கோ தேர். ஓகே, அங்க எப்படி போறதுன்னு எனக்கு தெரியல. அடுத்து உன்னை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நம்ம கேட்போம்ல, உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்குதுன்னு. ஓகே, உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இது எப்படி கேட்கலாம்? இல்ல பாருங்க, உன்னை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்குன்னு, நடக்குதுன்னு அது அப்படியே இருக்கட்டும். உனக்கு தெரியுமா, அது எப்படி கொஸ்டின் கேட்கிறோம்? அந்த தெரியுமா, தெரியும் அப்படின்னாலே அந்த நோ வரும் தானே. தெரியும், நோ. ஓகே, இது ஸ்டேட்டிவ் வெர்ப். இது நம்ம கொஸ்டினா கேட்கும் போது நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல கொஸ்டின் கேட்போம். அப்ப அங்க do இல்லனா does யூஸ் பண்ணுவோம். அது சப்ஜெக்ட பொறுத்து. சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? யூ வந்திருக்கு. யூனா do தான் யூஸ் பண்ணுவோம். do you know. ஓகே, do you know அப்படின்னா உனக்கு தெரியுமா, என்ன தெரியுமா, உன்னை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்குன்னு. ஓகே, அப்போ இல்ல எப்படி எழுதணும்?
என்ன நடந்துட்டு இருக்கு சிம்பிள் present continuous tenseல இருக்கு பாருங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு என்ன நடக்குதுன்னு இப்போ presentல அந்த செயல் நடந்துட்டே இருக்கு அத நம்ம வந்து சொல்றோம் அப்ப என்ன what அடுத்து வாட்க்கு அடுத்து என்ன வரணும் is be verb what is அடுத்து என்ன நடந்துட்டு happening இங்க வந்து என்ன வராது சப்ஜெக்ட் வராது இங்க பாருங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு அப்போ what போட்டாச்சு அடுத்து be verb வரும் is போட்டாச்சு அதுக்கு அடுத்து happening verb வந்து ing ஃபார்ம்ல இருக்கும் சரியா what is happening அடுத்து உன்னை சுற்றி அந்த சுற்றி அதுக்கு around அடுத்து உன்னைனா you youங்கிறது என்னது அது வந்து சப்ஜெக்ட் இல்ல ஆப்ஜெக்ட் ஓகே அப்ப உன்னை சுற்றி அப்படின்னா around you உன்னை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னா இது எப்படி கேட்கலாம் do you know what is happening around you okay do you know what is happening around you அடுத்து பாருங்க ஹோம்வொர்க் என்ன சுற்றி என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல இது எப்படி சொல்லலாம் என்ன சுற்றி என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு நான் நெகட்டிவ்ல சொல்றேன் இத பாருங்க என்ன சுற்றி என்ன நடக்குதுன்னு நடந்துட்டு இருக்குன்னு எல்லாமே ஒண்ணுதான் சரியா நடக்குதுன்னு நடந்துட்டு இருக்கு அப்போ இதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க